தம்பி. சில வீடுகளில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் ஒரே சண்டையாக இருக்குது. அதுதான் விசேஷமாக அப்பாவுக்கும் மகனுக்கும் ரொம்ப குடும்பங்களில் ஒத்து போகிறது இல்லை இல்லையா? ஏன் அப்படி ஒத்து போகிறது இல்லை? சரி. அப்போது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். இங்கே 2 பேரும் என் தகப்பனே அப்படிங்கிறாங்க, அவங்க என் மகனே அப்படிங்கிறாங்க. ஆனால் சூழ்நிலையை பார்த்தா பயங்கரமாக இருக்குது இல்லையா? அந்த ஈசாக்கு தலை மேலே விறக வைத்து தகனம் பலியாக கூட்டு கொண்டு போகிற அந்த சூழ்நிலையிலும், புரியாத சூழ்நிலை, விலகிக் கொள்ள முடியாத சூழ்நிலை, கடினமான சூழ்நிலையிலும் கூட இந்த தகப்பனுக்கும் அப்பாவுக்கும் உள்ள உறவு முறிந்து பார்க்க வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக குடும்பங்களில் சிறிய மனஸ்தாபம் வந்தால் போது உடனடியாக நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு அப்பாவும் இல்லை அப்படின்னு சொல்லி உறவுகள் முறிந்து போய்விடுகிறது. அப்படி இல்லாதபடி எல்லா சூழ்நிலையிலும் நாம் அந்த உறவை நிலையாக வைத்துக் கொள்கின்ற பொழுது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு கூட இந்த உலகத்தில் கடைசியில் மறிக்கின்ற தருவாயில் கூட இதாவது உங்களுடைய கரங்களை நான் போட்டுக்கிறேன் என்றார். எப்படிப்போமா திருவி நேரம் பாடமாட்டாங்க சுவாமி. அப்பா மகனுக்கிடையே எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனைகள் காணுகிறோங்கப்பா. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றும் நீக்கி போகிற கர்த்தாவே, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டுகிறேன். ஒரு அப்பா தன்னுடைய மகனை என்று அழைக்கவும், ஒரு மகன் தன்னுடைய அப்பாவை தகப்பனே என்று அழைக்கத்தக்கதான் ஆண்டுகிறேன் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு அன்பை நீ எங்கள் குடும்பங்களில் தாங்க கர்த்தாவே. எல்லாவற்றோட அன்பு பெரிது ஆண்டுகிறேன். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டுகிறேன். இது என்னுடைய அப்பா, இது என்னுடைய தாய், என்னுடைய மகன், என்னுடைய குடும்பம் என்ற அந்த அன்பு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் அது குடிக்கொண்டு இருக்குமாறு மனுவைக்கு கிடைக்கும்.